பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதிகமாக அரசாங்க பால் இருந்து தேவைக்கு அதிகமாக இருப்பதை தனியார் பால் நிறுவனங்கள் விற்க வேண்டுமே தவிர பிரதான விற்பனையை தமிழக தனியார் பால் நிறுவனங்கள் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதற்கு ஆட்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால் உடனே பால் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனே மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்று மின்மிகை மாநிலம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இப்பொழுதே மின் தடை ஆரம்பமாகிவிட்டது. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 15,000 யூனிட் மெகாவாட்ஸ் தேவைப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் 12,000 குறைவாகத்தான் 12,000 மெகாவாட்ஸிற்கு குறைவாகத்தான் உற்பத்தி இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தனியாரிடமிருந்து வெளியீடு மாநிலங்களில் இருந்து அதிகமான பணம் கொடுத்து யூனிட்டுகள் வாங்கப்படுகிறது. ஆனால் தற்போது இயற்கை சூழ்நிலையால் காற்றாலை மின்சாரம் அதிகமாக உற்பத்தியாகும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்கு ஒரு யூனிட்டுக்கு 3.5 ரூபாய் தான் செலவாகும். சென்ற ஆண்டுகளைப் போல இல்லாமல் இந்த காற்றாலை மின்சாரத்தை பயன்படுத்தாமல் அதை வீணடிக்காமல் இனிமேல் வரும் காலகட்டத்தில் அந்த காற்றாலை மின்சாரத்தை முறையாக பயன்படுத்தினால் அதன் மூலம் 4,000 மெகாவாட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இன்று சாலை போக்குவரத்து கூட சாலை விபத்துகள் அதிகமாகும் ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாடு முழுவதும் உள்ள டிரைவிங் லைசன்ஸில் 5,40,00,000 டிரைவிங் லைசன்ஸ்கள் போலியானவை. அதே போல தமிழகத்தில் 1.5 கோடி ரேஷன் கார்டுகள் போலியானவை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது போலிகள் அதிகமாக இதற்கு முந்தைய ஆட்சிகளில் நடமாடிக்கொண்டிருந்தார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. உடனே இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றிருக்கும் தமிழக சூழ்நிலையில் 2 அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. இதை காங்கிரஸ் ஏன் எதிர்க்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் பணப்பட்டுவாடாவை அவர்கள் ஆதரிக்கிறார்களா? பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்காடு மன்றம் சென்றது. குறுகிய காலத்தில் அந்த பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த வேட்பாளர்கள் நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் வேட்பாளர்களால் தான் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. அதனால் அவர்கள் மறுபடியும் போட்டியிடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுடையது. அது மட்டுமல்ல, தேர்தல்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டு இந்த பணப்பட்டுவாடாவின் சாயல் இல்லாமல் யாரெல்லாம் பணப்பட்டுவாடா செய்தார்களோ அவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டு முறையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை. அதனால் நேர்மையான தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களது. ஆனால் சகோதரர் இளங்கோவன் அவர்கள் எப்பொழுதுமே போல் விதண்டாவாதம் பேசியிருக்கிறார். அவர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ டெபாசிட் வாங்கின கட்சிக்கு அவர்களை பற்றி பேச தகுதி இல்லை என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், நாங்கள் இன்று எங்களது வாக்கு சதவீதத்தை தக்க வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் நாங்கள் வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறோம் தனியாக நின்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட பல இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் காங்கிரசிற்கு 41 இடங்களை ஒதுக்கியும் அவர்கள் 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். ஆனால் பல இடங்களில் அவர்கள் 3வது இடத்தை தாண்டி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வலுவான கூட்டணி அமைந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களை குற்றம் சாட்டி இருக்கிறார்கள், காங்கிரசினால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்தது என்று.
சென்ற முறையை விட கூட்டணி இருந்தும் 2% மேல் வாக்குகள் குறைய பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள். நான் சொல்கிறேன், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார். காங்கிரஸ் தனியாக நின்று எங்களை விட அதிக சதவீதம் வாங்குவதற்கு நீங்கள் தயாரா என்ற சவாலை நான் வைக்கிறேன். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு அவர்கள் பெற்ற வெற்றியை கூட பெற முடியாமல் வாக்கு சதவீதத்தில் சரிந்து இன்று ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு பல காலம், ஒரு எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு பல காலம் நீட்டிக்கொண்டிருக்கும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் முடிவுகளை பற்றியோ அவர்களின் திறமைகளை பற்றியோ அவர்கள் போட்டியிட்டதை பற்றியோ விமர்சனம் செய்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. எங்களை பொறுத்தமட்டில் ஒரு தேசிய கட்சியாக, பலம் பொருந்திய கட்சியாக, ஒரு மாற்றாக நாங்கள் வளர்ந்து வருகிறோம். அதே போல 2 ஆண்டுகள் மோடி அவர்களின் ஆட்சி 67% மக்களினால் பாராட்ட பெற்றிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் கூட நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ளாத காங்கிரஸ் வயிற்றெரிச்சலோடு புத்தகம் வெளியிடுகிறார்கள், CD வெளியிடுகிறார்கள். நாங்கள் கேட்கிறோம், உங்களுக்கு சாதனை 10 ஆண்டுகள் சாதனை இருந்தால் அதை வெளியிட்டு விட்டு போக வேண்டியது தானே, எதற்கு வயிற்றெரிச்சலை இப்பொழுது வெளியிடுகிறீர்கள்? பிரதமர் மோடி அவர்கள் மிகச் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 5 கோடி ஏழை தாய்மார்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்படுகிறது. 22,000 கோடி ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. 10 கோடி மக்களுக்கு ரூபாய் 12 ரூபாய்க்கான காப்பீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கோடியே 90 லட்சம் பேருக்கு 330 ரூபாய் இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாமரம் முத்ரா வங்கியின் மூலம் பல கோடி மக்கள் பயன் பெற்றிருக்கிறார்கள். ஆக இத்தனை நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மோடி அவர்களை பற்றி விமர்சனம் செய்து புத்தகங்கள் வெளியிடுகிறார்கள்.